இந்த ஒரு க்ரீம் மட்டும் நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. உங்க ஸ்கின் அவ்ளோ சூப்பரா கண்ணாடி போல இருக்கும். எவ்ளோ கருப்பா இருந்தாலும் சரி, நல்லாவே வந்து கலர் இம்ப்ரூவ் ஆயி குடுக்குங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுல போட்றக்கூடிய எல்லாமே நம்ம ஸ்கின்ன நல்லா பிரைட்டா, க்ளோவா ஆக்கக்கூடிய ஒண்ணு தாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க அந்த க்ரீம வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த க்ரீம ரெடி பண்றதுக்கு நான் வந்து செம்பருத்தி பூ வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 5லேருந்து 6 செம்பருத்தி இருந்தாவே போதும். ஃப்ரெஷ்ஷா கிடச்சதுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, காஞ்சு போன அந்த ட்ரை லீவ்ஸ் இருக்கு இல்லையா? நாட்டு மருந்து கடையில வந்து ட்ரை லீவ்ஸா கிடைக்கும். அத கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில இருக்கக்கூடிய அந்த மேல அந்த மகரந்தம், அந்த காம்பெல்லாம் பிச்சுட்டு, அடியில இருக்கக்கூடிய காம்பையும் பிச்சுட்டு, இத வந்து தண்ணீல வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிரலாம். 6லேருந்து ஒரு 7 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. இத வந்து தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பிச்சு வச்சக்கூடிய இந்த செம்பருத்தி எல்லாம் அதில போட்டுட்டு, நல்லா குடிக்கிற தண்ணி, ஆரோ வாட்டரா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரோ வாட்டர் எதுக்காக யூஸ் பண்ண சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீம் வந்து கெட்டு போகாம ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாரி ஒர்க் ஆகுங்க. மத்த தண்ணி உப்பு தண்ணியோ, ஆத்து தண்ணியோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, க்ரீம் வந்து ஒரு மாரி திரியா வந்துரும். அதனால நீங்க கண்டிப்பா ஆரோ வாட்டர் வந்து அது முழுகுற அளவுக்கு ஊத்தி வச்சுக்கோங்க. ஊத்திட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா, இத வந்து ஒரு பாத்திரத்தில மாத்திக்கலாம். தண்ணியோட சேர்த்து மாத்திக்கோங்க. எதுக்காக ஊற வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பூவுல இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் அந்த தண்ணியில இறங்கி வரும். அதனால தான் அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கிறது. ஒரு பவுல்ல மாத்திட்டு, அடுப்புல சிம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பாயில் பண்ணிட்டே இருங்க. அ ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. சீக்கிரமா வந்து ஒரு மாரி அடி பிடிக்கிற மாரி ஆயிரும். சிம்முலயே வச்சு நல்லாவே வந்து குக் பண்ணிக்கோங்க. இந்த செம்பருத்தி பூவுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே, அந்த கலர் எல்லாமே அந்த தண்ணீல இறங்கி வர அளவுக்கு நீங்க வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ நம்ம ஸ்கின்ன நல்லா வந்து நல்லா க்ளோவா, ஷைனிங்கா ஆக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நெறைய பேருக்கு வந்து சின்ன வயசா இருக்கும். ஒரு 25 வயசுலயே வந்து ஒரு 30 வயசு மாரி வந்து தெரிவாங்க. ஸோ நம்ம ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஏஜன் ஆன மாரி இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து ரெட்யூஸ் பண்ணி குடுக்குங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கத்த எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அந்த மார்க்ஸ் எல்லாத்தையுமே ரெட்யூஸ் பண்ணி குடுக்கும். பிம்பிள்ஸ் வராமலுமே இது பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கின் வந்து இப்ப இருக்கிற கலர்லேருந்து ஒரு ஷேட் இன்க்ரீஸ் ஆகி குடுக்கும். நல்ல ஒரு க்ளோ, ஷைனிங் குடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த செம்பருத்தி பூ. கண்டிப்பா இத வந்து ஒரு டைம் நீங்க செஞ்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். நீங்க அதுக்கப்புறமா இந்த க்ரீம நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் குடுக்குங்க. நம்ம ஸ்கின்னுமே நல்லா கூலிங்கா இருக்கும். இந்த நைட்டு வந்து நீங்க இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்க போம்போது நல்லா தூக்கம் நல்லா வருங்க. ஸோ கண் எரிச்சல்லாம் இருந்துச்சுனாவே நல்லா சரியாகி குடுக்கும். ஏன்னா வந்து ஐபிஸ்கஸ் வந்து நம்ம கண்ணையுமே வந்து கூலிங் ஆக்கக்கூடிய ஒண்ணு தாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூவுல இருக்கக்கூடிய கலர் எல்லாமே வந்து தண்ணீல இறங்கி ஒரு மாதிரி வயலட் கலர்ல அந்த க்ரீம் அந்த தண்ணி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆகணுங்க. இப்ப வந்து அது வெந்துட்டு இருக்கட்டும். சைடுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட்டா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கட்டி கட்டியா ஆயிரும். அதனால தண்ணி லைட்டா ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன டைட் பண்ணி குடுக்கும். இதுவுமே நம்ம ஸ்கின்ன பிரைட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப இந்த பூவுல வந்து தண்ணிலாம் நல்லா இறங்கிருச்சு இல்லையா? இப்ப இந்த பூவ நம்ம எடுத்துறலாம். ஃபில்டர் பண்ணி இந்த பூவ மட்டும் தனியா எடுத்துருங்க, கரண்டி வச்சுட்டு. ஏன்னா, இந்த பூவுல இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸுமே அந்த தண்ணில இறங்கிருச்சு. அதனால அந்த பூ வந்து இனிமேல் தேவையில்ல. நம்ம தூக்கி போட்டுறலாங்க. அந்த கலரே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா வயலட்டா இருக்குன்னு பாருங்க. அந்த பூவுல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே வந்து தண்ணில வந்துருச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா? ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து இந்த தண்ணில ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடுப்ப வந்து ஆஃப் பண்ணாதீங்க. இனிமேல் தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாவு போட்டதுக்கு அப்புறமா கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிரும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெல் மாரி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம தண்ணி மாரி இருந்துச்சு இல்லையா? இப்ப இந்த பவுடர் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜெல் மாரி மாறிரும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து நல்லாருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம பிம்பிள்ஸ் வந்த மார்க் எதுவுமே இல்லாம இருக்கும். இருந்தாலுமே அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோனா இருக்குங்க. ரொம்ப டல்லா, கருப்பா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த க்ரீம யூஸ் பண்ண உங்க ஸ்கின் நல்லாவே இன்ஸ்டன்ட்டா பிரைட் ஆகி குடுக்கும்.
ஸோ நல்லா வந்து பிரைட் ஆகிறது மட்டும் இல்லைங்க. நல்லா ஸ்கின் வந்து கண்ணாடி மாதிரி நல்லா க்ளோ ஆகி கொடுக்குங்க. நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து நீங்கள் கன்னத்தில் பார்த்தீங்கன்னா சிரிக்கும்போது இந்த கன்னத்தில் 2 பக்கமும் நல்லா சைனிங்காக கண்ணாடி மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரிசல்ட் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து அந்த தண்ணி மாதிரி இருந்தது ஜெல் மாதிரி ஆயிருக்கு இல்லையா? இந்த ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த க்ரீமை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடு ஆற ஆற இன்னுமே ஜெல் மாதிரி ஆகும். ஸோ சூடாக வந்து நம்ம எடுத்துட வேணாம், நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இன்னுமே. இப்போ இது மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னொரு பொருளுமே மெயினாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து வெள்ளை பண்ணி கொடுக்கும், நல்லாவே பிரைட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உருளைக்கிழங்கு நம்ம ஸ்கின்னை எவ்வளோ பிரைட் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் நீங்கள் ஹாஃப் எடுத்துக்கோங்க, சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் நீங்கள் ஒன்று ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. நான் வந்து பெருசாக இருக்குங்காட்டி ஒரு ஹாஃப் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை காய் துருவுற இந்த கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்ததுக்கு அப்புறமா இது கை வச்சு நல்லா ஒரு பவுலில் பிழிஞ்சிட்டிங்கன்னா அதோட ஜூஸ் மட்டும் தனியாக வருங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் மட்டும்தாங்க. கை வச்சு பிழிஞ்சிங்கனாவே இந்தளவுக்கு சாறு வரும். இந்த சாறை வந்து நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆட்டாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் மேலாப்பில் தேங்கி வந்துடும். அந்த உருளைக்கிழங்கு கூடிய அந்த மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து அடியில் தேங்கி இருக்கும். நம்ம அது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதை ஆட்டாமல் வச்சிட்டிங்கன்னா அந்த அடியில் மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாவு மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. மேலாப்பில் இருக்க தண்ணியில் நான் வடிகட்டுறோம்ல, இப்படி பண்ணுறேன் இல்லையா, மேலாப்பில் அப்படி எடுத்துட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துடும். அடியில் வந்து அந்த மாவு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாவு கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த ஹைபிஸ்கஸோட அந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவோட ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. செம்பருத்தி பூ கூட இந்த உருளைக்கிழங்கோட எதுவுமே ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ 2 in 1 இருக்கும். நம்ம ஸ்கின்னுமே க்ளோ ஆகும், பிரைட்டாகவும் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆண்கள், பெண்கள், ஏன் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ஆகாது. செம்பருத்தி பூ வந்து நம்ம உள்ளே வந்து டீ மாதிரி ரெடி பண்ணி கூட குடிக்கலாம். அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபேஸுக்கு பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு அலர்ஜியுமே ஆகாது. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட சார்ச்சும் இந்த ஜெல்லுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலரில் இருக்கும். இப்போ இது கூட வந்து நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது கம்பல்சரி கிடையாது. ஸோ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீம் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும், இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண உங்களுக்கு க்ரீம் மாதிரி கிடைக்கும். நல்ல திக்கான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இந்த க்ரீமை ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்கலாம் நீங்கள் இதெல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் தண்ணி குடிப்பீங்க இல்லையா, குடம், அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 நாள் வரைக்குமே வச்சுக்கலாங்க. அது கெட்டே போகாது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க, அந்த ஸ்கின்லேயே இருக்கட்டும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். 2 நாளில் நல்லா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறத கூட பார்க்க முடியுங்க. ஸ்கின் வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கலர் ஆகி கொடுக்கும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.